சற்று முன் நடிகர் பாக்யராஜுக்கு திடீர் நெஞ்சுவலி, கண்ணீரில் மூழ்கிய குடும்பத்தினர்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக நடிகர் பாக்யராஜ் அவர்கள். ஆரம்பத்துல இவரு பாரதி ராஜா கிட்ட ஒரு இயக்குனரா தான் தனது பணியை தொடங்கினாரு. அதன் பிறகு பாரதி ராஜா கிட்ட நிறைய கத்துக்கிட்ட பாக்யராஜ் ஒரு இயக்குனரா களமிறங்கும் போது பாரதி ராஜா பார்த்துட்டு பாக்யராஜ் கிட்ட, நீ ஒரு இயக்குனரா மட்டும் இல்லடா, நீ ஒரு நடிகரா கூட வரலாம், உன்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு பாரதி ராஜா படங்கள்ல சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல மட்டும் பாக்யராஜ் நடிச்சாரு. அதன் பிறகு அவர் எடுத்த படங்கள்லயும் அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் பாக்யராஜ் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல அவரு இயக்குன படங்கள் பயங்கர ஹிட்டும் ஆனுச்சு. அதோட அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரமும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலம் அடையறதுக்கு வாய்ப்பாகவும் அமைஞ்சது. அப்பதான் பாக்யராஜுக்கு தோணுச்சு, நாம ஏன் நடிகர் நடிக்கக்கூடாது அப்படின்னு. சோ அதன் பிறகு இயக்குனர் நடிகர் நடிக்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் அப்பவே இயக்குனரா இருந்த அவரு தன்னை வைத்து அவரே படம் இயக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனராகவும் அதை ஹிட் பண்ற அளவுக்கு ஒரு நடிகராகவும் மாறினாரு பாக்யராஜ். அப்படி அவர் நடித்த நிறைய படங்கள் ஹிட் ஆக அதன் பிறகு இயக்குனரை விட்டுட்டு ஒரு முழுநேர நடிகராகவே பாக்யராஜ் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு பாக்யராஜ் தமிழ் சினிமால 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல எத்தனையோ படங்கள் காலம் கடந்தும் கூட இன்னமும் பாக்யராஜோட பேர் சொல்ற அளவுக்கு வெற்றி பெற்று காலத்தால அழிக்க முடியாத ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வயது இப்போ 70 தாண்டிடுச்சு. அதனால அவரு படங்கள் நடிக்கிறதும் இல்ல, படங்களை இயக்குறதும் இல்ல. அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. எப்படி தான் தமிழ் சினிமால ஒரு நடிகரா இயக்குனரா ஜொலிச்சனோ அதே மாதிரி தான் பையனும் நடிகரா மாறணும் அப்படின்னு தனது மகனான சாந்தனுவை சக்கரக்கட்டி திரைப்படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால களமிறக்கி விட்டாரு. எப்போதுமே ஒரு பெரிய நடிகருடைய பசங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமால கால் தரம் பதிச்சாலும் வெற்றி பெறுவது இல்லை. அவங்க வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரிதான் சாந்தனு பாக்யராஜும். ஆரம்பத்துல ஒரு படம் ஹிட் ஆனாலும் அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. அதனால அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறல. காரணமா அவரு தமிழ் சினிமால இருந்து ஓரங்கட்டப்பட்டாரு. ஏன்னா அவர் வைத்து படம் பண்றதுக்கு ஒரு சில இயக்குநர்கள் முன் வந்தாலும் படம் பண்றதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன் வரல. இதனால தமிழ் சினிமால சாந்தனு என்ன ஆனாரு அப்படின்னு காணாம போற அளவுக்கு சாந்தனு ஓரங்கட்டப்பட்டுட்டாரு. இருந்தாலும் சாந்தனுக்கு தன் அப்பா மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசையாவே இருக்கு. ஆனா சாந்தனுவால முடியல. இதை நினைச்சு நினைச்சு சாந்தனு இடையில பயங்கரமா ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. தனது நண்பர் கூட சேர்ந்து போறது வர்றது குடிக்கிறதுன்னு இப்படி ஒரு முழுநேர குடிகாரனாவே மாறிட்டானா சாந்தனு. இது பாக்யராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. தன் மகனை தான் ஒரு நடிகரா மாத்தணும்னு சின்ன வயசுல இருந்து நடிக்க வச்சேன். ஆனா இன்னைக்கு தான் மகன் ஆசைப்பட்ட மாதிரி அவனை ஒரு நடிகரா என்னால மாத்த முடியாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ? ஒருவேளை ஆரம்பத்திலேயே இவனை நடிகராக்காம வேற ஏதாவது ஆக்கியிருந்தா ஒருவேளை இவன் நல்லா இருந்திருப்பான், நானே அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு பாக்யராஜ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு. அதன் காரணமா அவருக்கு திடீர்னு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உடல் சரியில்லாமையும் போயிருக்கு. அதன் பிறகு பாக்யராஜ் தன் மகனை அந்த அளவுக்கு திட்டுறது இல்லை, எப்படியாவது தன் மகனை சமாதானப்படுத்தி சரி பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, போராடிருக்காரு. ஆனா சாந்தனுவோடைய ஒரே குறிக்கோள் சினிமாவில் நடிக்கணும், அது மட்டும்தான். அதை பாக்யராஜால சரி பண்ண முடியல. ஸோ தன்னால எதுவுமே பண்ண முடியல தன் மகனுக்கு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்த பாக்யராஜுக்கு நேற்று நள்ளிரவுல திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலியில துடிச்சிருக்காரு. அதன் பிறகு அவரை கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர்கள். செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு வயது மூப்பின் காரணமா உடல்நிலையில இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றமே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஐசியூல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் இப்போ அளிக்கப்பட்டு இருக்கான். மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அவர் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி இணையத்தை வெளியாகி தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.